எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிபா டிசைனர் ஸ்டுடியோ. என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க so that என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஸ்லீவில் அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு நான் பிங்க் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2.5 இன்ச் வித்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணி அதுலேருந்து ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறோமோ அதே போல் ஸ்லீவை கட் பண்ணிடலாம், ஒரிஜினலும் லைனிங் மெட்டீரியலும். இப்போ இது வந்து நம்ம 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு இதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிக்கணும். அப்போ தான் வந்து அது அழகாக வந்து அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அதில் உட்காரும். இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிக்க போகிறோம். அது வந்து அந்த லெங்த் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம பிடிச்ச ஃப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அயன் பண்ணிட்டு தான் தைக்கணும். இப்போ லைனிங் மெட்டீரியலையும் ஒரிஜினல் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கிறத கீழே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவ்ஸோட நல்ல பக்கத்தில் நம்ம அந்த கேதரிங் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு லைனிங் மெட்டீரியல் எடுத்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம லைனிங் மெட்டீரியல் எடுத்து அதை 2ஆக மடித்து நம்ம தச்சிடலாம். தச்சுட்டு இந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ளீட்ஸ்க்கு மேலே அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம தைச்சோம் இல்லையா, அதை மட்டும் நம்ம உள்பக்கமாக திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுடலாம். படிமான தையல் போட்டுட்டு ஃப்ளீட்ஸை வந்து நம்ம நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம இப்படி தைக்கிறதுனால ரா எட்ஜஸ் எதுவுமே தெரியல, நீட்டாக கன்சீல்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட நம்ம இந்த ஸ்லீவோட ஒர்க் முடிஞ்சிச்சு. இது வந்து நம்ம பாடி கூட அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் காட்டுறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.